சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. MCR Pure Cotton Club, formals and casual shirts. இந்தியன் டீம் செலெக்ஷனே தப்பு அப்படிலாம் சொல்லாதீங்க. 2024 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் இந்த டீம் தான் ஒரே ஒரு சீரீஸ் கூட தோக்காம இருந்துச்சு. வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்காவை தோக்கடிச்சாலும் நம்மளால குவாலிஃபை ஆக முடியும். சார் பட்ட டீம்ல இல்ல, அதான் சார் எல்லாரோட கேள்வியா இருந்துச்சு. ஏன்னா வைஸ் கேப்டன் சொன்னாங்க, வைஸ் கேப்டனே வெளியே உட்கார வச்சுட்டாங்களே சார். அது வந்து ஒரு ராங். நான் திருப்பியும் சொல்றேன், அக்சர் பட்டேல் டீம்ல இல்லாதனால நம்ம தோத்தோன்னு சொல்றது நானும் ஒத்துக்கிறேன். ஆனா வாஷிங்டன் சுந்தர் டீம்ல இருக்கிறதுனால தோத்தோன்னு சொல்றது வந்து மிகப்பெரிய தவறு. குரூஷியல் மேட்சஸ்ல வந்து 15 நாக் ஆடி இருக்காரு, நிறைய போலிங் போட்டிருக்காரு. சரி ஓகே, நீங்க ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டீங்க, நீங்க அக்சர் பட்டேல உட்கார வச்சிட்டீங்க. ஆனா வாஷிங்டன் சுந்தர் எடுத்தது கரெக்ட் நானே சொல்றேன். அவருக்கு போலிங் கொடுக்கணும்ல. இந்தியன் பேட்டிங் ரொம்ப வீக்கா இருக்காங்களா சார்? ஏன்னா இந்த குரூப் மேட்சஸ்ல நம்ம பார்த்தோம் 180க்கு மேல இந்தியா எங்கேயுமே ஸ்கோர் பண்ணல. பிரதர், இந்தியன் பேட்டிங் வீக் நான் சொல்ல மாட்டேன், பட் ரெண்டு விஷயத்துல இந்தியா இஸ் லாகிங். ஆஃப் ஸ்பின்னர் ஆடுறது சுத்தமா மறந்துட்டாங்க. ரெண்டாவது, ஃபுட்வொர்க் ஜீரோ. ஜிம்பாப்வே மேட்ச் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச் சார். ஏன்னா நம்ம வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ண மாதிரி அதிக மார்ஜின் ரன்ஸ்ல வின் பண்ணாதான் நம்ம ரன் ரேட்டை கம்மி பண்ண முடியும். இந்தியன் டீம்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குமா சார்? அபிஷேக் சர்மாக்கு பதில் சஞ்சு சாம்சன் விளையாட வாய்ப்பு இருக்கு? என்ன கேட்டா செஞ்சுதான் ஆகணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா லிட்டரலா அபிஷேக் சர்மா பேட்டிங்கே மறந்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப திணறினார். ஆனா சஞ்சு சாம்சன் வந்தா இந்த இடத்துல ஆடுவாரன்னா ஒரு பிரஷர் பாயிண்ட் சிச்சுவேஷன்ல சஞ்சு சாம்சன் சூப்பரா ஸ்கோர் பண்ணாருன்னு நான் பார்த்த வரைக்கும் இல்ல. அவருடைய அப்ரோச்சை மாத்த சொல்லி ஃபர்ஸ்ட் 2 ஓவர் நீ வந்து தரையோட 4 அடி, அதுக்கப்புறம் 6 அடின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்கறது தான் ஒரே வழி. ஏன்னா இதே ஜிம்பாப்வே கிட்ட 100 ரன்கள் வித்தியாசத்துல நாம ஜெயிச்சிருக்கோம். ஆனா இப்ப ஜிம்பாப்வேவும் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க இல்லையா சார்? நீங்க போல்டியோ ஸ்ட்ரென்த் பண்ணுங்க, ஸ்டில் ஜிம்பாப்வேவை நம்ம 100 ரன் வித்தியாசத்துல ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. 80 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சா போதும். ஒரு மேட்ச் ஒரு வெரி பேட் மேட்ச். அதனால இந்தியன் டீமே டோட்டலா குறைச்சு எடை போடாதீங்க. we will still bounce back, we will qualify to semi-final. touchwood, நாம இந்த செமிஃபைனல் குவாலிஃபை ஆவோம். இந்த வேர்ல்டு கப்பே நம்ம. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே நம்ம சென்னையில விளையாட போறாங்க நாளைக்கு. அதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட நம்ம ரொம்ப மோசமா தோத்துருக்கோம் சார். ஏன்னா 111 ரன் தான் நம்ம அடிச்சிருக்கோம், ரொம்ப கேவலமா தோத்துருக்கோம். ரன் ரேட்லேயே ரொம்ப கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் மேட்ச் நமக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச். அந்த மேட்சை பத்தி தான் சார் நம்ம இன்னைக்கு பேச போறோம். லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்களா சார்? அதை பத்தி சொல்லுங்க. லாஸ்ட் மேட்ச் பத்தி பேசும்போது நான் நிறைய விஷயங்கள் டீப்பா அனலைஸ் பண்ண விரும்புறேன். பட் ஒரு ஃபர்ஸ்ட் நீங்க இந்த வீடியோ எல்லாம் போறதுக்கு முன்னாடி அந்த இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்ஸ்னு போடுவீங்களா, அந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்ல விரும்புறேன். நான் வந்து ஷார்ட்டா சில மித்துக்களை கிளியர் பண்ண விரும்புறேன். சோ இது இந்தியன் டீமோட முடிவு, இந்தியன் டீம் செலெக்ஷனே தப்பு அப்படிலாம் சொல்லாதீங்க. 2024 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் இந்த டீம் தான் ஒரே ஒரு சீரீஸ் கூட தோக்காம இருந்துச்சு. பிளாட் பிட்ச்ல விளையாடவே தெரியல. அப்படி யார் சொன்னா? ஆஸ்திரேலியால இருக்கிறது எல்லாமே பிளாட் பிட்ச்னு உங்களுக்கு தெரியுமா? ஆஸ்திரேலியால போய் அவங்கள 2-1 சீரீஸ் ஜெயிச்சிட்டு வந்தோம். மீதி 2 மேட்ச் நம்ம தான் லீட்ல இருந்தோம். அது ஏசியா கப் யூஏல விளையாடணும். ஏன் சவுத் ஆப்பிரிக்காலே, சரி சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சம் பிளாட் பிட்சஸ் தான், பட் சவுத் ஆப்பிரிக்காலே போய் சவுத் ஆப்பிரிக்கா சாமையா டாமினேட் பண்ணி ஜெயிச்சிட்டு வரலையா? சோ ஃபர்ஸ்ட் அந்த மித்த விட்டுருங்க. இந்த மேட்ச்ல தப்பு நினைச்சா தப்பு நடந்துச்சு. அதை பத்தி நான் டீடைலா சொல்றேன், என்ன டெக்னிக்கலி வென்றாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, வாஷிங்டன் சுந்தர செலக்ட் பண்ணனால தான் இந்தியன் டீமே தோத்துருச்சு அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொன்னா அவங்களுக்கு கிரிக்கெட்டே தெரியலன்னு அர்த்தம். இதே வாஷிங்டன் சுந்தர், திலக் வர்மாவும் இன்ஜுரி, இவரும் இன்ஜுரி, அக்சர் பட்டேலும் இன்ஜுரின்னு இருந்தப்போ ஆஸ்திரேலியால எவ்வளவு நல்லா விளையாடினாரு. நியூசிலாந்துல குரூஷியல் மொமெண்ட்ஸ் எத்தனை மேட்சஸ்ல 50 சூப்பரா அடிச்சிருக்காரு. டெஸ்ட் மேட்சஸ்ல நம்ம எவ்வளவு சேவ் பண்ணிருக்காரு. லிமிட்டட் ஓவர்ஸ் கிரிக்கெட்ல எவ்வளவு நல்லா விளையாடிருக்காருன்னு பாருங்க. ஆனா அன்னைக்கு அவர் தப்பு பண்ணாரு. அதை பத்தி நம்ம அனலைஸ் பண்ணுவோம். மூணாவது, இந்தியா குவாலிஃபை ஆக முடியாது. ஒருவேளை வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்காவை தோக்கடித்தால் கிரிக்கெட்டை அழிந்து விட்டது அப்படின்னா இல்ல. ஓகேங்களா? இட் இஸ் ஆல்வேஸ் குட் தட் சவுத் ஆப்பிரிக்கா ஷுட் வின் வெஸ்ட் இண்டீஸ். அவங்களும் வின் பண்ணுவாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்களா, இது வந்து ஒரு டாக்டிக்ஸ் தான். நான் வந்து இந்தியாவை வரவிடாம தடுத்தா எனக்கு நல்லதுன்னு சவுத் ஆப்பிரிக்கா யோசிக்கிறதுல தப்பு கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்க 2019 வேர்ல்டு கப்ல வந்து பாகிஸ்தான் வந்து பெரிய டீம்லாம் இல்ல, பட் பாகிஸ்தான் அடுத்த லெவல் வந்தாலும் ஒரு செமிஃபைனல் வந்தாலும் அனாவசிய பிரஷர், இந்த ஜியோ பொலிட்டிக்கல் பிரஷரும் வரும்னு வேணும்னே ஆஸ்திரேலியா கிட்ட நம்ம மட்டமா விளையாடணும். ஓகேங்களா? ஜெயிக்க வேண்டிய மேட்ச். சோ அது வந்து ஒரு டாக்டிக் ஸ்ட்ராட்டஜி தான். பட் அதை சவுத் ஆப்பிரிக்கா பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்கன்னா, ஒருவேளை சவுத் ஆப்பிரிக்கா ஜிம்பாப்வே ஃபர்ஸ்ட் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் அப்புறம் வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப ஜிம்பாப்வேவை தோக்கடிச்சுட்டு 4 பாயிண்ட்ல நான் உள்ள போயிட்டப்பா, வெஸ்ட் இண்டீஸ் நான் தோத்தாலும் பரவாயில்ல, மேபி சவுத் ஆப்பிரிக்கா யோசிக்கலாம். பட் சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் முதல்ல வருது. ஒருவேளை சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் தோத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், தோத்துருச்சுன்னா அடுத்த மேட்ச் அவங்களுக்கு மஸ்ட் வின் ஆயிடும். ஏன்னா 2 பாயிண்ட் தான் வச்சிருப்பாங்க, என்னதான் ரன் ரேட்ல ஜாஸ்தி இருந்தாலும். அப்போ ஒருவேளை நம்ம ஊர்ல மழைகள் அடிக்கடி வருது, பிப்ரவரி மாசத்துல கூட மழை வருது, அதுவும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் மழைக்கும் வேர்ல்டு கப்புக்கும் ராசி உண்டு. அப்போ ஒருவேளை 1 பாயிண்ட் வந்துச்சுன்னா அந்த இடத்துல அவங்க காலி. சோ சவுத் ஆப்பிரிக்கா வில் நாட் லூஸ் டு வெஸ்ட் இண்டீஸ். அப்படியே லூஸ் பண்ணா கூட நிறைய கிரிக்கெட்டை சொல்லாத ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இன்னமும் இந்தியாவால குவாலிஃபை ஆக முடியும்.
ரொம்ப டிஃபிகல்ட். கண்டிப்பா குவாலிஃபை ஆக முடியும் சார். ஏன்னா ஜிம்பாப்வே கிட்ட நல்ல மார்ஜின்ல வின் பண்ணணும் இல்லையா? வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்காவை தோக்கடிச்சாலும் நம்மளால குவாலிஃபை ஆக முடியும். அதை பத்தி டீடைலா பார்ப்போம். சோ மித்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். நீங்க ஒவ்வொரு கொஸ்டினா. ஏன்னா நீங்க மித்துன்னு சொன்னீங்க. ஏன்னா அக்சர் பட்டேல் வந்து சவுத் ஆப்பிரிக்கா போன வருஷம் நம்ம வேர்ல்டு கப் வின் பண்ணும்போது அவர் சூப்பரா விளையாடினாரு. அக்சர் பட்டேல் டீம்ல இல்ல. அததான் சார் எல்லாரோட கேள்வியா இருந்துச்சு. ஏன்னா வைஸ் கேப்டன் சொன்னாங்க. வைஸ் கேப்டனே வெளியே உட்கார வச்சுட்டாங்களே சார். பிரதர், அது வந்து ஒரு ராங். நான் திருப்பியும் சொல்றேன், அக்சர் பட்டேல் டீம்ல இல்லாதனால நம்ம தோத்தோன்னு சொல்றது நானும் ஒத்துக்கிறேன். ஆனா வாஷிங்டன் சுந்தர் டீம்ல இருக்கிறதுனால தோத்தோன்னு சொல்றது வந்து மிகப்பெரிய தவறு. அன்னைக்கு ஏன் அக்சர் பட்டேல் மேல வாஷிங்டன் சுந்தர் ப்ரிஃபர் பண்ணாங்கன்னா, இந்த அகமதாபாத் ட்ராக் வந்து கொஞ்சம் ஒரு அன்எஸ்டிமேட்டபிள் மிஸ்டீரியஸ் ட்ராக்காவே இருக்கு. நம்ம ஊர்ல தான் இருக்கு, ஆனா அது நமக்கு எதிராவே இருக்கு. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பிளாட் ட்ராக்கும் கிடையாது, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்பின் ட்ராக்கும் கிடையாது. நம்ம கொல்கட்டால இருக்க மாதிரி ஒரு நல்ல ஸ்பின் ட்ராக்கும் கிடையாது. லக்னோல இருக்க மாதிரி கொஞ்சம் டெலிபரேட் ட்ராக்கும் கிடையாது. இது எல்லாத்துக்கும் நடுவுல இருக்கு. இது ஒரு மாதிரி இருக்குது. இது வந்து பால் வந்து நின்னு வருது, அதுதான் பிரச்சனை. ஸ்லோயா டெலிவரி போட்டா ஆடவே முடியல இந்த ட்ராக்ல. ஆனா நம்ம ஆளுங்க இன்னைக்கு ஸ்லோயா டெலிவரி போடவே இல்லை. இதுதான் பிரச்சனை. சோ அதாவது 2 போலர்ஸ், ஹர்ஷதீப் நல்லா போட்டாரு, பும்ரா நல்லா போட்டாரு, ஹர்திக் பாண்டியா அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு விளையாடல, இது வேற மேட்டர். ஆனா இந்த ட்ராக்ல ரொம்ப நல்லா விளையாடி இருக்காரு வாஷிங்டன் சுந்தர் ஐபிஎல்ல. ஓகேங்களா? குரூஷியல் மேட்சஸ்ல வந்து 15 நாக் ஆடி இருக்காரு, நிறைய போலிங் போட்டிருக்காரு. சோ வாஷிங்டன் சுந்தர் இந்த ட்ராக்ல அக்சர் பட்டேலோட ஒரு பெட்டர் சாய்ஸ் சூஸ் பண்ணது தப்பில்லை. அப்ப அக்சர் பட்டேலை விட்டுருக்க வேண்டாம். அந்த பாயிண்ட் நான் வரேன். மேபி திலக் வர்மா ஃபார்ம்ல இல்ல, திலக் வர்மா உட்கார வச்சுட்டு அக்சர் பட்டேல் 1 டவுன் வருவாரு. வாஷிங்டன் சுந்தர் கூட 1 டவுன் விளையாடி இருக்காரா இல்லையா, நல்லா விளையாடி இருக்காரா இல்லையா, அவங்களை யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாம். இட் வுட் ஹவ் பீன் a கிரேட் ஆப்ஷன். 2 பேரும் இருந்திருப்பாங்க. சரி, ஓகே, நீங்க ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டீங்க, நீங்க அக்சர் பட்டேல உட்கார வச்சிட்டீங்க. ஆனா வாஷிங்டன் சுந்தர் எடுத்தது கரெக்ட் நானே சொல்றேன். அவருக்கு போலிங் கொடுக்கணும்ல. ஃபர்ஸ்ட் ஓவர் 11 ரன்னுக்கு போனாரு. யார் ரன்னுக்கு போல? வருண் ரன்னுக்கு போலியா? வாஷிங்டன் சுந்தர் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் 11 ரன் கொடுத்தாரு. இது பேர் ஹர்திக் பாண்டியா ரன்னுக்கு போலியா? ஃபர்ஸ்ட் ஓவர் 11 ரன், செகண்ட் ஓவர் 13வது ஓவர் போறாரு, 6 ரன் தான் கொடுத்தாரு தலைவா. ஜஸ்ட் 6 ரன்ஸ். அவர் ஏன் நீங்க 11வது ஓவர்லயே கொண்டு வரல? எதுக்கு சிவம் துபே கொடுத்தீங்க? ட்ராக்ல ஸ்லோ போலிங் நம்ம ஆளுங்களுக்கு போட வரல, அடிக்கிறாங்கன்னு தெரியுது. அப்ப நீங்க அழகா ஒரு ஸ்பின்னர் அங்க நீங்க வாஷிங்டன் சுந்தரை டீம்ல எடுத்திருக்கீங்க. அவரை ஏன் ஆல்ரவுண்டரா பார்க்க மாட்டீங்க? சூரியகுமார் யாதவ் மட்டும் தான் வாஷிங்டன் சுந்தரை இன்னும் ஆல்ரவுண்டரா பாக்குறாரு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த சுப்மன் கில் எப்ப பாரு ஓவரே கொடுக்க மாட்டாரு அவரு. பட் இவர் கொடுத்தாரு அழகா. ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுத்தாரு, 11 ரன் போச்சு, ஓகே ஃபைன். செகண்ட் ஓவர் கொடுத்தீங்க, 13வது ஓவர்ல ஏன் கொடுக்குறீங்க? 11வது ஓவர்லயே கொடுங்க. சிவம் துபே டுக் த விக்கெட் ஆஃப் பிரேவிஸ் இன் 11th ஓவர். நான் இல்லன்னு சொல்ல, பட் அதே வாஷிங்டன் சுந்தர் போட்டிருந்தா அந்த 2 6 கொடுத்தாரு பாருங்க சிவன் துபே, அது கூட போயிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? சோ வாஷிங்டன் சுந்தர் ஸ்பிக் வாஸ் நாட் a problem. இட் வாஸ் டன் பிகாஸ் அவர் ஜிடில விளையாடி இருக்காரு. ஆனா அவரை சரியா யூட்டிலைஸ் பண்ணல ஒண்ணு. அண்ட் வாஷிங்டன் சுந்தர் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்கில்டு பிளேயர், தேவையில்லாத ஒரு ஷார்ட் போஷ் ஓவர்ல ஆடினாரு. அதனாலதான் லெஃப்ட் இட். சோ அந்த மேட்ச்ல உங்க கேள்விக்கு பதில் சொல்லணும்னா அக்சர் பட்டேலுக்கு பதிலா இவர் வந்ததுக்கு காரணம் ஜிடில விளையாடி இருக்காரு, அந்த பிட்ச்ல அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறதுனால. பட் அவரை ஒழுங்கா போலிங்ல யூட்டிலைஸ் பண்ணல, அவர் பேட்டிங்ல தப்பான ஒரு ஷாட் செலக்ஷன் பண்ணார். இந்தியன் பேட்டிங் ரொம்ப வீக்கா இருக்காங்களா சார்? ஏன்னா இந்த குரூப் மேட்சஸ்ல நம்ம பார்த்தோம் 180க்கு மேல இந்தியா எங்கேயுமே ஸ்கோர் பண்ணல. ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா ரொம்ப கஷ்டப்படுறாரு. நம்ம போன சீரீஸ்ல சஞ்சு சாம்சன் என்ன நிலைமையில இருந்தாரோ அந்த நிலைமையில தான் இப்போ அபிஷேக் சர்மா இருக்காரு. எந்த மேட்சுமே விளையாடல சார். டக் ஆகுறாரு, 10 ரன்னுக்குள்ளதான் அடிக்கிறாரு. பிரதர், இந்தியன் பேட்டிங் வீக் நான் சொல்ல மாட்டேன், பட் 2 விஷயத்துல இந்தியா இஸ் லாகிங். இப்ப நம்ம தோத்ததுக்கு காரணம் இதுதான். தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. இந்தியன் பிளேயர்ஸ்க்கு 4 அடிக்க மறந்து போச்சு. 6 அடிக்கும் போது 1 பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா அது 4 அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. அது இல்ல 4. விராட் கோலி 4 அதிகமா 6 அதிகமா தலைவா. 6 4 2 மடங்கு அந்த மனுஷன். ரோஹித் சர்மா தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்ஸஸ். ஆனா நீங்க யார்கிட்ட வேணா போய் கேட்டு பாருங்க, who is the best batsman, who is the chase master? விராட் கோலி. பவுண்டரி அடிங்க. அன்னைக்கு மேட்ச்ல நம்மளுடைய தேவை பவுண்டரிகள். 2வது பெரிய மிஸ்டேக் என்னன்னா நம்ம டீம்ல ஃபுட்வொர்க் காணாம போச்சு. சோ நம்ம பேட்ஸ்மேன்ஸ்க்கு எபிலிட்டி இல்லையானா எபிலிட்டி எல்லாம் சூப்பரா இருக்கு. 3 மிஸ்டேக்ஸ் அவங்க கரெக்ட் பண்ணும். 1, ஆஃப் ஸ்பின்னர் ஆடுறது சுத்தமா மறந்துட்டாங்க. 2வது ஃபுட்வொர்க் 0 எக்ஸப்ட் ஃபார் இஷான் கிஷன் அண்ட் இந்த இவரு சூரியகுமார் யாதவ். இவங்களை தவிர அபிஷேக் சர்மாக்கு நல்ல ஃபுட்வொர்க் இருக்கு. ஆனா அபிஷேக் சர்மா சுத்தமா ஃபார்ம்ல இல்ல. அவருக்கு பேட்டிங் மறந்து போச்சு. எனக்கு அதை பார்க்க பாவமா இருந்துச்சு. இன்னைக்கு அவர் பேட்டிங் போன சீரீஸ் வரைக்கும் அட்டின்னு அடிச்ச ஆளு அன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவோட போலிங்ல சுத்தராது தலைவா. யூ ஆர் நாட் அஃப்ரிடி இல்ல, சைத் அஃப்ரிடி சுத்துவாரு. நீங்க சுத்துறதுக்கு அவங்கள டீம்ல வச்சிருக்கோம். சுத்துனார் சரி, அவரோட அபிஷேக் சர்மா ஓரமா வச்சிருவோம், இவரை ஓரமா வச்சிருவோம், இஷான் கிஷனே கையும் ஓரமா வச்சிருவோம். நல்ல ஃபுட்வொர்க். சிவம் துபே என்ன ஃபுட்வொர்க். வாஷிங்டன் சுந்தர் அவுட் ஆன அந்த பால் கைய நீட்டி வீசுறாரு. பாஸ், யூ cannot be always swinging, go towards the ball. ஒரு ஸ்லக்கிஷ் ட்ராக் பால் நின்று வருதா, பால துரத்திட்டு போங்க.
பால நவுந்து போய் அடிங்க. ஹார்திக் பாண்டியா அவரை ஓவரா புகழ்ந்து அவர் தன்னுடைய பவர் தான் தன்னுடைய பிளஸ் நினைச்சிட்டு இருக்காரு. அதனால என்ன பண்ணிட்டாரு, ஓவரா பவரை ரிலை பண்ணி நின்ன இடத்துலயே ஒயிட் போற பால வாங்கி அடிச்சாரு. அதான் நான் சொன்னேன், சவுத் ஆப்பிரிக்கன் போலர்ஸ் வந்து அழகா ஸ்லோயர் டெலிவரி போடும்போது ஒயிடா போட்டாங்க. நம்மளால என்ன பண்ணா, நின்ன இடத்துலயே மிடில் ஸ்டம்ப் கார்டு எடுத்து ஓங்கி வீசி அடிக்கவே சரியா கனெக்ட் ஆகல. அதையே அவர் கொஞ்சம் ஆஃப் ஸ்டம்புக்கு நவுந்து போய் அடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, கன்ஃபார்ம் 6. போன மேட்ச்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட் ஓவரே ஸ்பின்னர் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க சார். அதே டெக்னிக்கை வந்து சவுத் ஆப்பிரிக்காவும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் விழுது. அப்ப இந்தியாவோட டெக்னிக் எல்லாம் நல்லா நோட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்களோ? சூப்பரா நோட் பண்ணிருக்காங்க. ஆனா இத பாகிஸ்தான் கத்து கொடுத்துட்டாங்க. நம்ம மீடியா பரப்புறது வந்து இந்தியா மேல இருக்கிற வன்மம். முதல்ல எனக்கு இது ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த உலகத்திலேயே தன் சொந்த நாடு வளர்ந்து வரும்போது அதை பார்த்து பொறாமப்படுற ஒரே ஆள் நாம தான். இது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஜிம்பாப்வே மேட்ச் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச் சார். ஏன்னா நம்ம வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ண மாதிரி அதிக மார்ஜின் ரன்ஸ்ல வின் பண்ணாதான் நம்ம ரன் ரேட்டை கம்மி பண்ண முடியும். இந்தியன் டீம்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குமா சார்? அபிஷேக் சர்மாக்கு பதில் சஞ்சு சாம்சன் விளையாட வாய்ப்பு இருக்குமா? இது வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டின். என்ன கேட்டா செஞ்சுதான் ஆகணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அபிஷேக் சர்மா வந்து ஒரு ராங் ஷாட்ல அவுட் ஆயிட்டாரு அப்படின்னா பரவாயில்ல. ரிங்கு சிங்கு சொன்ன மாதிரி, இவருக்கு சொன்ன மாதிரி, வாட் இஸ் இஷான் கிஷன் சொன்ன மாதிரி, இட் வாஸ் a good try but the ball was wonderful னா பரவாயில்ல. லிட்டரலா அபிஷேக் சர்மா பேட்டிங்கே மறந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப திணறினார். ஓகேங்களா? ஆனா சஞ்சு சாம்சன் வந்தா இந்த இடத்துல ஆடுவாரானா, ஒரு பிரஷர் பாயிண்ட் சிச்சுவேஷன்ல சஞ்சு சாம்சன் சூப்பரா ஸ்கோர் பண்ணாருன்னு நான் பார்த்த வரைக்கும் இல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் பேட்டிங் நல்லா விளையாடுவார், நான் அது இல்லன்னு சொல்ல. ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல 2 செஞ்சுரியில ரெண்டு மேட்ச்ல செஞ்சுரியில அடிச்சிருக்காரு. பட் ஒரு பிரஷர் பாயிண்ட் சிச்சுவேஷன்ல ஹவு குட் இஸ் அப்படின்னு பார்த்தா, அவர் கேப்டன் பண்ண ஐபிஎல் மேட்சஸ்லயே அவர் அந்த அளவுக்கு நல்லா பண்ணல. சோ என்ன கேட்டா வேற வழியே இல்லைன்னு அபிஷேக் சர்மாக்கு நல்லா ஸ்பின்னர்ஸுக்கு பிராக்டிஸ் கொடுத்து அவருடைய அப்ரோச்சை மாத்த சொல்லி ஃபர்ஸ்ட் 2 ஓவர் நீ வந்து தரையோட 4 அடி, அதுக்கப்புறம் 6 அடின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்கறது தான் ஒரே வழி. ஏன்னா இதே ஜிம்பாப்வே கிட்ட 100 ரன்கள் வித்தியாசத்துல நாம ஜெயிச்சிருக்கோம். ரொம்பலாம் இல்ல. 2024 ஜூலை மாசம் when the captaincy was taken by Shubman Gill for that series alone. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஜிம்பாப்வே பிச்சிலேயே இதே ஜிம்பாப்வே கிட்ட நாம இதே சிக்கந்தர் ராசாவும் இருந்தார் அப்ப டீம்ல. we won by 200 runs. இதே 100 runs டிஃபரண்ட்ல. அப்ப செஞ்சுரி போட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம இவர் தான், அபிஷேக் சர்மா தான். ரிங்கு சிங் கிட்டத்தட்ட 50 ரன்ஸ் கிட்ட வந்தாரு. பட் அப்ப ருத்ராஜ் கேக்வாட் இருந்தாரு, he played well. பட் அந்த ரோலை வந்து நம்ம ஸ்டைய பண்ண சொல்லலாம். சோ we have a huge chance. நம்ம பயங்கர பெரிய மார்ஜின் ஜெயிக்கணும். பட் 100 ரன்ல ஜெயிக்கணும்னு அவசியம் இல்ல தலைவா, நான் இப்பவும் சொல்றேன். ஆனா இப்ப ஜிம்பாப்வேவும் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க இல்லையா சார்? இல்ல பிரதர், ஜிம்பாப்வே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. பட் அது ஸ்ரீலங்கன் ட்ராக்ல. ஏன்னா ஸ்ரீலங்கன் ட்ராக்ல பேட்டிங் ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங். ஓகேங்களா? அதுவும் டாஸ் மேக்ஸ் a very big impact. பட் சென்னை பிச்ல அப்படி கிடையாது. சென்னை பிச்ல நியூசிலாந்து கிட்ட நல்லா விளையாடி இருந்தாங்க சார். 180+ ஸ்கோர் பண்ணாங்க இல்லையா? டெஃபினெட்லி. பட் இப்பவும் நான் சொல்றேன், சென்னை பிச் ஏன் அவங்களுக்கு ஃபேவரபிளா இருந்துச்சுன்னா, சென்னை பிச் நல்ல பால பார்த்து ஆடுற பேட்ஸ்மேன்ஸுக்கு சலாம் போடுற பிச். நல்ல பிச். ஒரு ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ட்ராக்னா அது சென்னையோட ட்ராக். அந்த இடத்துல நீங்க நல்ல பால நீங்க வீசினீங்கன்னா நீங்க பொழப்பே நடத்த முடியாது. சயீத் அஃப்ரிடி கொஞ்சம் பழைய கிரிக்கெட்டுக்கு போங்க, 90s கிரிக்கெட்டுக்கு போங்க. சயீத் அஃப்ரிடி அப்பதான் பயங்கரமான பேட்ஸ்மேன். ஆனா சயீத் அன்வரால தான் நம்ம கிட்ட 194 அடிக்க முடியும். சயீத் அஃப்ரிடினால ஒண்ணும் பண்ண முடியல. பிகாஸ் யூ ஹேவ் டு வாட்ச் த பால் அண்ட் ஹிட். அதுதான் சென்னை பிச். சோ பால நீங்க வாட்ச் பண்ணி விளையாடினீங்கன்னா உங்களால ப்ராப்பரா சூப்பரா ஸ்கோர் பண்ண முடியும். எந்த சிகந்தராசா போட்டாலும் சரி, அந்த முசிர்பானியா அவர் நல்லா போலிங் போறாரு, அவரும் வந்தாலும் சரி, இந்தியன்ஸுக்கு அடிக்கிற அபிலிட்டி இருக்கு. 1 போலிங் போட்டா அவங்களை சீக்கிரம் முடிக்க முடியுமா? டெஃபினட்டா முடிக்க முடியும். வெஸ்ட் இண்டீஸ் ஷோட் யூ ஹவ் டு டு இட். நம்ம கிட்ட நல்ல போலர்ஸ் இருக்காங்க. பட் தே ஷுட் போல் ஃபார் தேர் ஸ்ட்ரென்த். அன்னைக்கு ஹார்திக் பாண்டியா போட்ட லாஸ்ட் ஓவர் பெத்தட்டிக்கா இருந்துச்சு சவுத் ஆப்பிரிக்கா. நீங்க பால்ல இருந்து பேச எடுத்துட்டீங்கன்னா அந்த பிச்ல ஆடவே முடியல. போட்டு காமிச்சாரு பும்ரா. அடுத்த ஓவரே வந்து லாஸ்ட் பால் அவுட் சைட் ஆஸ்டம் ஷார்ட் டெலிவரி தான் பவரே ஹார்திக் பாண்டியாக்கு. கொண்டு போய் உடம்புல போட்டு விட்டாரு, 6 வாங்கினாரு. 2 6 அடிச்சாங்க லாஸ்ட் ஓவர். ரெண்டுமே பேட் பால்ஸ். இட் வாஸ் கமிங் டு பாடி அண்ட் யூ ஆர் bowling with full pace. அடிக்க மாட்டாங்களா? பேசையாவது எடுத்துக்கணும். லாஸ்ட் ஓவர்ல மட்டும் 20 ரன் சார். எக்ஸாக்ட்லி. சோ அதெல்லாம் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் உண்டாக்கிச்சு, பிரஷர் உண்டாக்கிச்சு. சோ the point I want to make is bowl to your strength. ஹர்திக் பாண்டியா ஷார்ட்டர் டெலிவரியில தான் எக்ஸ்பர்ட். அவர் கொஞ்சம் முயற்சி பண்ணா நம்ம பேட் கமிட்ஸ் மாதிரி கட்டர் கூட போட முடியும். இதெல்லாம் விக்கெட் டேக்கிங் டெலிவரிஸ். அதை விட்டுட்டு ஓவரா கொண்டு வந்து வீசறத ஹர்திக் பாண்டியா பண்ணக்கூடாது. தட்ஸ் நாட் ஹிஸ் ஸ்ட்ரென்த். அது வந்து இன்ஃபேக்ட் ஃபர்ஹானோட விக்கெட்டே அவர் எப்படி எடுத்தாரு நினைக்கிறீங்க? ஒரு நல்ல பவுன்சர் போட்டாரு, அழகா பேஸ் எடுத்து விட்டாரு, ஃபர்ஹான் காலி. தட்ஸ் வாட் யூ ஹேவ் டு டு. நீங்க போல் டு யுவர் ஸ்ட்ரென்த் பண்ணுங்க. ஸ்டில் ஜிம்பாப்வேவை நம்ம 100 ரன் வித்தியாசத்துல ஜெயிக்கணும்னு அவசியம் இல்ல. 80 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சா போதும். அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் 80 ரன் வித்தியாசத்துல ஜெயிங்க. 2 டீம் நம்ம 79 ரன் வித்தியாசம் தோத்தோம் தலைவா. 3 பாயிண்ட் வந்துச்சா? அதே மாதிரி 2 டீமையுமே 80 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சா 6 பாயிண்ட் வந்துருமா? வெஸ்ட் இண்டீஸ் நம்ம கிட்ட 80 ரன் வித்தியாசத்துல தோத்தா அவனுக்கு -3 ஆகுமா? அப்ப 5ல இருந்து 2 வந்துருவானா?
அவன் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு போனஸ் பாயிண்டோட தான் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு போனஸ் பாயிண்ட் 1 எடுத்து ஜெயிக்கிறான்ப்பா. அப்ப கூட இந்தியா வந்து 80 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சோம்னா நம்ம அவனோட மேல போக முடியுமா? சோ நாம இன்னுமுமே சவுத் ஆப்பிரிக்கா டிபெண்டன்ட் கிடையாது. இப்பவும் சொல்ற சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வின் முக்கியம். நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அவங்க இந்த மேட்ச் தோத்துட்டு லாஸ்ட் மேட்ச் நம்பி இருக்க முடியாது. மழையில கையில தடுத்துச்சுன்னா அவங்களுக்கு ஊக்குவாங்க. ஆனா தே வில் வின் வெஸ்ட் இண்டீஸ். அப்படி இல்லைனாலும் நம்மளால குவாலிஃபை ஆக முடியும். 2 டீமே ஹியூஜ் மார்ஜின்ல ஜெயிங்க. இல்லன்னா அப்பள மாதிரி அழகா சுருட்டி விட்டு அடுத்த மேட்ச் அது நம்ம பேட்டிங்ல 7 ஓவர் 8 ஓவர்ல சேஸ் பண்ணுவோம். அதுக்கு தான் அபிஷேக் சர்மா இருக்கணுங்கிற. அபிஷேக் சர்மா மட்டும் நல்லா விளையாடிட்டா அவரு இஷான் கிஷனும் 8 ஓவர்ல 100 ரன் அடிக்க முடியும். ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பவுண்டரிஸ்ல டீல் பண்ணுங்க. டோன்ட் டீல் வித் சிக்ஸஸ். இவ்வளவுதான் பாயிண்ட். ஒரு மேட்ச் ஒரு வெரி பேட் மேட்ச். அதனால இந்தியன் டீமே டோட்டலா குறைச்சு எடை போடாதீங்க. We will still bounce back. We will qualify to semi-final. Touchwood, நாம இந்த செமிஃபைனல் குவாலிஃபை ஆவோம். இந்த வேர்ல்டு கப்பை நம்ம ஜெயிப்போம். கண்டிப்பா சார், ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. பார்க்கலாம் சார், இந்தியா எப்படி வின் பண்றாங்க, எவ்வளவு ரன் வித்தியாசத்துல வின் பண்றாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. MCR Pure Cotton Club, formals and casual shirts.